மயிலோசை நேயர்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்று நமது மயிலோசை சேனலுக்கு கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டில் போட்டியிடும் திரு சி முத்துசாமி அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள். அவரை நமது சேனலின் சார்பாக வரவேற்போம். அண்ணாச்சி முத்துசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி மன்றத்தில் பேரன்பும் பாசமும் மிக்க தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் இதயக்கனி எம்ஜிஆர் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியினுடைய உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? பல காலங்களாக நிர்வாக சீர்கேடுகளாலும் சுத்தமாக பராமரிக்கப்படாமலும் இந்த பகுதியின் நிலையை மேம்படுத்துவதற்காக நீங்கள் இதுவரை பணிபுரிந்து வந்துள்ளீர்கள். உங்களுடைய சுய அறிமுகத்தை எங்களுக்கு தாருங்கள். நான் மக்கள் பணியே மகேசன் பணி என்ற நோக்கத்தில் இதுவரை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி ஆலய திருப்பணி முதல் சக ஊழியர்களின் மனமகிழ் மன்ற பணிகள் வரை நடத்தி வந்திருக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக நான் வாழ்கின்ற வார்டு பகுதியில் நிலை மோசமாகும், சுகாதாரமற்ற நிலையில் மற்றும் பல வகைகள் பின்தங்கியிருக்கிறது. அதனை மேம்படுத்த நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையில் தேர்தல் களம் காண விரும்புகிறேன். நான் இதுவரை வகித்த பதவிகள் எலக்ட்ரீஷியன் சுருளியாறு ப்ராஜெக்ட், எலக்ட்ரீஷியன் சன் பேப்பர் மில், எலக்ட்ரீஷியன் நாங்குநேரி பேரூராட்சி மன்றம், மத்திய அரசு இந்துஸ்தான் ஈஸ்வரின் லிமிடெட் கோட்டயம், சமூக சேவை பதவிகள், தலைவர் இதயக்கனி எம்ஜிஆர் மன்றம் கல்லிடைக்குறிச்சி, நிர்வாகி அகில இந்திய கேரள பேரவை கேரளா தமிழ் பேரவை, செயலாளர் தமிழ் சங்கம் ஈஸ்வரின் நகர் கோட்டயம் கேரளா, உறுப்பினர் தொழிற் பாதுகாப்பு கமிட்டி HNL கோட்டயம், தொழிலாளர் நலச்சங்கம் HNL கோட்டயம், தலைவர் வெள்ளாளஞ்செட்டியார் சங்கம் கல்லிடைக்குறிச்சி, அறங்காவலர் எக்ஸ் நாடு உகந்த விநாயகர் கோவில் வகையான கல்லிடைக்குறிச்சி. மிகவும் சிறப்பாக பணிபுரிந்துள்ளீர்கள். இந்த 12வது வார்டு பகுதியை மேம்படுத்துவதற்கு உங்களிடம் என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றது? தெருக்களின் கழிவு நீரோடை சுத்தமாக பராமரிக்க செய்வேன். பேரூராட்சி நிர்வாகம் மூலம் குப்பைகளை தினமும் அகற்றி சுத்தமாக பேணுவேன். கழிவு நீரோடைகள் மீது ஸ்லாப் போட்டு மூடி வைக்கப்படும் நடவடிக்கை எடுப்பேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தெருமுட்கள் முழுவதும் கண்காணிக்க கேமராக்கள் நிறுவப்படும். நமது வார்டு உறுப்பினர்கள் தொழிலாளர்களை அமைப்பு சாரா தொழிலாளர் நமது வாரியத்தின் உறுப்பினராக பதிவு செய்து தருவேன். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் மக்கள் சேவை திட்டங்களை நமது உறுப்பினர் பெறுவதற்கு வழிவகை செய்து தருவேன். குடிநீர் தேவையான அளவு வருவதற்கு வழி செய்வேன். நமது வார்டில் அங்கன்வாடி பள்ளி, குழந்தைகள் பள்ளி கட்டிடம் அமைத்து தர பாடுபடுவேன். இந்த வார்டில் மாற்றம் ஏற்பட புதிய வேட்பாளராகிய எனக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் உலக உருளை சின்னத்தில் அளித்து என்னை வெற்றி பெறச் செய்யுமாறு பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது 12வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அண்ணாச்சி சி முத்துசாமி அவர்களை நமது வார்டு உறுப்பினருக்காக ஆன்மீக செம்மல் பொதுப்பணியில் ஈடுபடக்கூடிய அவரை உலக உருண்டை சின்னத்தில் அமோக வாக்கு வித்தியாசத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புடையீர் வணக்கம். நமது கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சியில் 12வது வார்டில் போட்டியிடுகின்ற திரு சி முத்துசாமி அவர்களுக்கு உலக உருண்டை சின்னத்தில் வாக்களித்து அன்னாரை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் ஏற்கனவே ஆன்மீக பணியில் சிறந்து பணியாற்றியுள்ளார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக நடக்காத குடமுழுக்கை நடத்தி காட்டியவர்கள். எத்தனையோ தீர்மானங்கள் போட்டு எங்களால் குடமுழுக்கு நடத்த முடியவில்லை. அன்னார் பதவியேற்றவும் குடமுழுக்கை சீரும் சிறப்பாக செய்து முடித்துள்ளார்கள். எனவே அன்னாருக்கு உலக உருண்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நமது கல்லிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி 12வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு திரு முத்துசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு உலக உருண்டை சின்னத்தில்
வாக்களித்து அன்னாரை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்லிடைக்குறிச்சி சிறப்பு நிலை பேரூராட்சி 12வது வார்டு சொந்தங்கள் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 12வது வார்டு ஏன் வந்தது, எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தா? 2019 ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துச்சு. என்னன்னா, நம்ம தெருவை ஃபுல்லாக கரந்த புள்ளமார் தெருவை தனியாக பிரிச்சுட்டாங்க, செட்டிப்பிள்ளமார் தெருவை தனியாக பிரிச்சுட்டாங்க. அப்போ யாருமே கேட்கலை. அப்போ நாங்கள் போய் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் பகுதியை எங்கிட்டே மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்லி யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் கருத்து கேட்பு கூட்டம் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் டயத்தில் நாங்கள் 3 பேரும் ஏற்பாடு பண்ணி போனோம். போய் எங்களோட எதிர்ப்பை தமிழ்நாடு நிர்வாக இயக்குனர் முன்னாளில் பதிவு பண்ணோம். அதுக்கு அவர் உடனடியாக எங்களுக்கு கொடுத்த பதில், உங்களது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்கள் வார்டை எக்காரணத்தை கொண்டும் பிரிக்க மாட்டோம் என எங்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்தார் அன்று. அதன் அடிப்படையில் தான் 11வது வார்டாக இருந்ததை 12வது வார்டாக மட்டும்தான் மாற்றினாங்க. நம்பர் தான் மாறினிச்சே தவிர ஒரு வீடு கூட நாங்கள் இந்த வார்டிலேருந்து பிரிக்கக்கூடாதுங்கிற இதில் தெளிவாக இருந்ததுனால கிடைச்சிது. அதனால் 12வது வார்டுக்கு உண்மையான சொந்தக்காரர் அவர் தான், சி முத்துசாமி. அவருக்கு இப்போ சுயேட்சையாக உலக உருண்டை சின்னத்தில் நிற்காங்க. அதனால தான் இந்த 30 வயசு இளைஞனும் அந்த 68 வயசு அனுபவம் மிக்கவர் கூட நான் நிற்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து, நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நிச்சயமாக அவரை உலக உருண்டை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி அன்போடு சொந்தங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சியின் 12வது வார்டை மீட்டெடுத்து அற்புதமான மக்கள் சேவை புரிந்துள்ள முத்துசாமி அண்ணாச்சி அவர்களுக்கு மயிலோசை சேனலின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு இந்த பேட்டியை இதுவரை கண்டுகளித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.